ஃபிஃப்த் ஒன் பாருங்க, மெக்னீசியம் ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட். இதுல 2 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இது 2 விதமா ரியாக்ட் ஆகுன்றாங்க. இந்த இதுக்கு சார் வந்து ஒரு கோட் வேர்டு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, மெக்னீசியம் நைட்ரிக் ஆசிட், அதாவது 410 அப்படின்றதான் இதனுடைய கோடு வேர்டு. அது என்ன சார் 410 அப்படின்னா, கவனிங்க, 4mg plus 10HNO3 இதை போட்டா தான் நீங்க தப்பிக்க முடியும், தப்பிக்க முடியாது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு நம்மளுடைய கோடு வேர்டு வந்து 410 4mg plus 10HNO3, ரைட்? இது ரியாக்ட் ஆகி என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா, கவனித்தங்கங்களா, ப்ராடக்டை கவனிங்க, மெக்னீசியம் நைட்ரேட் MgNO3 ட்வைஸ் பிளஸ் வேற என்ன கொடுக்குதுன்னா அமோனியம் நைட்ரேட் NH4NO3 பிளஸ் அப்புறம் என்ன கொடுக்குதுன்னா வாட்டர் கொடுக்குது. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து என்ன அப்படின்னா, அதே எழுத்து எழுதுங்க, என்னன்னா மெக்னீசியம் நைட்ரேட் NO3 ட்வைஸ் பிளஸ் இந்த அமோனியம் நைட்ரேட் என்ன எழுத போறீங்க அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு N2O பிளஸ் அந்த வாட்டர் அப்படி எழுதிருங்க. புரிஞ்சு என்ன செஞ்சிருக்கேன்னு? இது 2 விதமா ரியாக்ட் ஆகும். ஸோ 2யுமே எழுதி பழகணும். ஒன்று மெக்னீசியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரேட், வாட்டர். இன்னொன்று அதே மெக்னீசியம் நைட்ரேட் எழுதுங்க, இந்த அமோனியம் நைட்ரேட் பதிலாக நைட்ரஸ் ஆக்சைடு N2O போடுங்க, வாட்டர் அப்படி எழுதுங்க. ரைட், இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்க 4mg இருக்கு, இங்க 4 போடுங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நைட்ரஜனை பார்க்கணும். கவனித்தாங்களா, இங்க நமக்கு 10 நைட்ரஜன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தாங்க 4 2s are 8, இங்க ஒரு நைட்ரஜன், இங்க ஒரு நைட்ரஜன். அப்ப 10 வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? நம்ம ஹைட்ரஜனை பார்க்கணும். எத்தனை இருக்கு? நமக்கு 10 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்ப கவனித்தாங்களா, ஏற்கனவே இங்க 4 இருக்கு, இன்னும் ரிமைனிங் எத்தனை வேணும்? நமக்கு 6 வேணும். அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 3 போட்டீங்க அப்படின்னா 6 plus 4 10 ஹைட்ரஜன் ஆயிரும். இப்போ ஆக்சிஜனை பார்க்கணும். இங்க எத்தனை இருக்கு? நமக்கு மொத்தம் 30 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க அந்த ஆக்சிஜன் சார் டேலி பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் சார். இதான் சொல்லி தரேன், கவனிங்க. இங்க கவனிங்க, இங்க ட்வைஸ் இருக்கு, 6 2 6 6 நாங்க 24. சரிங்களா? 6 நாங்க 24. அப்புறம் இங்க எத்தனை இருக்கு? நமக்கு 3 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? ஒரு 3 இருக்கு. 30 ஆயிடுச்சா? ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடுச்சா? ரைட். அடுத்து இங்க வாங்க பார்ப்போம். இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கவனித்தாங்களா, மெக்னீசியம் 4 இருக்கா? அப்ப இங்க மெக்னீசியம் 4 போட்டுருங்க. ரைட். அடுத்து என்ன செய்ய போறோம்? நைட்ரஜனை பார்க்கணும். இங்க 4 2s are 8, இங்க 2 10 ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க 10 நைட்ரஜன் தான் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க வரும்? நம்ம ஹைட்ரஜனுக்கு வரும். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இங்க 10 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? முன்னாடி 5 போட்டோம்னா 10 ஆயிரும். ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் சொல்லித்தரேன் சாரு. ஏன்னா ஒரு இங்க நமக்கு 24 ஆக்சிஜன் வரும், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு 5 ஆக்சிஜன், அப்ப 30 வந்துருச்சு, அங்கேயும் 30, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரி தாங்களா?